ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அரசு பள்ளியிலிருந்து ஒரு அவசரமான செய்தி வந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. நம்மளுடைய சேனல்ல டெய்லி 1 ஆர் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்து இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கிறதே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபில் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் வேலை. சோ உங்களுக்கு சம்பளமா வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துரு. சோ நாம இந்த வேலையை இப்ப விட்டுட்டோமா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சோ வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. சோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாலும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம். 2026 அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இந்த இளங்கலைக்கு முதுகலை படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கிடைச்சுன்னா லக்குன்னு சொல்லலாம். முதுகலைங்கும் போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. தேவைப்படும் பாடலாம் நாம் பார்க்கலாம். தேவைப்படும் ஃபர்ஸ்ட் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கேட்கறாங்க. இதுக்கு பிஏ பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பிசிஎம் பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. சம்பளம் அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 மென்ஷன் பண்ண கிடையாது. நீ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாடம் நாம் பார்க்கலாம். அடுத்த பாடம் சோசியல் சயின்ஸ். இந்த சோசியல் சயின்ஸ்ல எது கேட்கறாங்கன்னா ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இந்த ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் படிச்சுக்கிறீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பிஏ பிஎட் நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எம்பிசி டிஎன்சி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்கும். டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தவன் பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பாடம் கேட்டிருக்காங்க. இதுக்கு பிஏ பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்பளமா உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெட்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே இல்லைன்னு சொல்லியிருந்தான். இப்போ என்ன போட்டி இல்லை? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுலேயே விண்ணப்பிச்சு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு என்னன்னா டெட் எக்ஸாம் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்குறாங்க. ரெசியூம் வித் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி சாதி சான்றிதழ் கேட்கறாங்க. இந்த சாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லி கேட்க வைக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதர சான்றிதழ் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்களா ஓகே, ஆனால் வைக்கலாம். டெட் எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட். அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, 20/3/2026ங்க. இதுதான் லாஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க கையில் அப்ளிகேஷன் போகணும். நீங்க விண்ணப்பிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கவர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அதுல 65 ரூபா ஸ்டாம்பு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒட்டிய அஞ்சல் உரையோட அனுப்புவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வருவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வாங்கி அதுல 65 ஸ்டாம்ப் ஒட்டணும். ஏன்னா நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் செயலாளர் கே சங்கர், திலகர் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி, கல்லிடைக்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம் 627416. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க போறீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் எதுல வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல தான் வந்திருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ்ல நிறைய ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல்லாம் வருது. நீங்க அதை பார்த்து கூட விண்ணப்பிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி போடுறேன். ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ல போட்டிருந்தாலும் மற்றவங்க போடும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் மட்டும் எடுத்து தேவையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.